அப்புறம் அங்க இருக்கிற இலவச தேநீர் பயிற்சி பள்ளின்னு குமரேசன் ஒருத்தர் நடத்துற கோச்சிங் சென்டர் பாக்குறதுக்கு தான் ஜான்சி போறா. அங்க போனா அந்த கோச்சிங் சென்டரோட எம்டியான குமரேசன் காசு இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீயா கோச்சிங் கிளாஸ் எடுக்கிறார் போல. ஜான்சியுமே அங்க சேர்ற மாதிரி விசாரிச்சுட்டு குமரேசனோட ஃபுல் கால் ஹிஸ்டரியுமே செக் பண்ண சொல்றா. அப்பதான் அந்த எஸ்ஐ செலியனுமே பிரபாகரை மீட் பண்ணி புது டிஎஸ்பி மேடம் என்னெல்லாம் பண்றாங்கன்னு ஜான்சியை பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டு இருக்காரு. இதுக்கிடையில மரமல்லியோட அம்மா அவ என்ன பண்றாங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தைக்காரா ஸ்டேஷனுக்கே கிளம்பி வந்துடுறாங்க. அந்த டிரைவர் தான் அவங்களை உள்ள கூட்டு போய் உட்கார வச்சுட்டு ஜான்சி கிட்ட போய் இன்ஃபர்மேஷன் சொல்ல அதை கேட்ட ஜான்சிக்கு தூக்கி வாரி போடுது. உடனே இந்த விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணன்னு யோசிச்சுட்டு வேமா அவங்க அம்மா கிட்ட வந்து என்னம்மா எப்படி இருக்கீங்க, என்னோட பேர் விஜயா, மரமல்லி மேடம் ஒரு சீக்ரெட் ஆபீஸ்னா வெளியே போயிருக்காங்க, ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிருப்பாங்களே இந்த ஸ்டேஷனுமே கொஞ்சம் சேஃப் கிடையாது, வாங்க வெளியே போய் பேசுவோம்னு சொல்லி வெளியே கூட்டு வந்துட்டு இவர்கிட்டயுமே பர்சனலா வெளியே போறேன்னு சொல்லி கார் சாவியை வாங்கிட்டு உங்க அம்மா ஒரு ரிசார்ட் கூட்டு வந்துட்டு மரமல்லி மேடம் இங்கதான் உங்களை இருக்க சொல்லிருக்காங்க, உங்களை ஈவினிங் கால் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது குமரேசனோட கால் ஹிஸ்டரி செக் பண்ண சொல்லிருப்பால அவன் செல்விங்கிற ஒருத்தவங்களோட நம்பருக்கு தான் அதிகமா பேசுறான், மத்த யார்ட்டையும் பேசலன்னு சொல்றாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு மரமல்லியை மிரட்டி உங்க அம்மாவையும் பொண்ணையும் நம்ப வைக்கிறதுக்காக பேச வச்சு அவங்கள ஊருக்கு போக சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மா உன்னை பார்க்காம இங்க இருந்து கிளம்ப மாட்டோம்னு உறுதியா சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் ஜான்சி சொன்ன மாதிரி தைக்காராக்கு புதுசா வரவங்களோட டீடைல் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் குவார்டர்ஸ்ல ஜான்சிக்கு சமயக்காரரா இருக்கிற மாரிமுத்துக்கு காது கேட்காதனால ஜான்சி அவருக்கு புது காது மிஷினை வாங்கி கொடுத்து ரொம்ப கேரிங்கா இருக்கா. அப்படியே அவர்கிட்ட யூடியூப காமிச்சு மரமல்லி பொண்ணுக்கு பிடிச்ச ஒரு டிஷ் பண்ண சொல்லி மேடம் தான் இது உனக்கு பிடிக்கும்னு சொல்லி கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுக்குறா. அதே நேரத்துல மாரிமுத்து இந்த பக்கம் மரமல்லிக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வர அப்ப இந்த மரமல்லியுமே சாப்பாடு கீழே கொட்டிட்டு பிளேட்டை உடைச்சு அதுல இருந்து ஒரு பீஸை கையில எடுத்து வச்சுக்கிறா. இந்த பக்கம் ஜான்சியுமே குட் இன்ஸ்டிடியூட் எம்டி ராஜேஷோட அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட யதார்த்தமா லிஃப்ட் கேட்கற மாதிரி கேட்டு அவளோட இடத்துக்கு கூட்டு போய் அன்னைக்கு கோச்சிங் சென்டர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டீங்கல்ல, ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்டா நாங்க அந்த மாதிரி பேசவே இல்லைன்னு சொல்றா. உடனே அவளை தண்ணியில முக்கி விசாரிக்கும் போது தான் அவ ஒரு விஷயத்தை ஷேர் பண்றா. உடனே எம்டி ராஜேஷ் இவளை கூப்பிட்டு அவங்க கோச்சிங் சென்டர்ல படிக்கிற 20 பேரோட டீடைல் கொடுத்து நைட் 3 மணிக்கு மேல குரூப் 1 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண சொல்லி வரிசையா அவங்க ரோல் நம்பர் வர மாதிரி எடுக்க சொன்னாரு. அது மூலமா அவங்க எல்லாரையுமே தைக்காரா எக்ஸாம் சென்டர்ல எழுத வைக்கிறதா அவரோட பிளான். ஆனா அவங்க கிட்ட எவ்வளவு காசு வாங்கினாரு, எப்படி பாஸ் பண்ண வைக்க போறாரு எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. உடனே ஜான்சியுமே நீ 2 நாள் என் கஸ்டடியில இருன்னு சொல்லிடுறா. அதே நேரத்துல இந்த எம்டி ராஜேஷ்க்கு யாரோ ஒருத்தன் கால் பண்ணி நீ 20 பேர்ட்ட பணம் வாங்கி இருக்க, ஆனா 10 பேருக்கான காசு தானே என்கிட்ட கொடுத்துருக்க, மீதி பேரை எப்படி பாஸ் பண்ண வைக்க போற, என்கிட்டயே டபுள் கேம் விளையாடுறியான்னு சொல்லி கேக்குறான். அதே நேரத்துல குவார்டர்ஸ்ல இன்ஸ்பெக்டர் பிரபாகரன் பையன் கிரிக்கெட் விளையாட போது பால மரமல்லி வீட்டுக்குள்ள அடிச்சுட்டு யாருக்கும் தெரியாம அதை எடுக்கிறதுக்காக போறான். அப்பதான் மாரிமுத்துமே மரமல்லிக்கு டீ கொடுக்கலான்னு உள்ள போகும்போது அவ கையில வச்சிருந்த பீஸை வச்சு அவன் கழுத்துல குத்தி சாவி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத அந்த பையனுமே பார்க்க அப்ப மரமல்லி நான் தான் ஒரிஜினல் டிஎஸ்பி சாவி எடுத்து கொடுன்னு சொல்லி கேக்குறா. இந்த நேரம் கரெக்டா ஜான்சியுமே கோட்டஸ்க்கு வர மேல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு மேல வந்து பார்த்தா மாரிமுத்துக்கு ரத்தம் அதிகமா போயிட்டு இருக்கு. பார்த்தா ஜான்சியுமே மரமல்லி மேல கோவப்பட்டு இருக்கும்போது அந்த பையன் அங்க இருந்து ஓடுறான். ஜான்சியுமே அவனை துரத்திட்டு போக அவன் அவங்க அப்பா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அப்ப பிரபாகரமே எனக்குமே ஸ்டார்டிங்ல இருந்து உன் மேல சந்தேகம் இருந்தது, நான் இரு எஸ்பி கிட்ட சொல்றேன்னு போன் எடுக்க ஜான்சியுமே கன் எடுத்து பிரபாகர் பையன் மேல காமிச்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஷேர் பண்றா. ஒரு 10 வருஷம்